ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தினம் 5 கணிதம்ன்ற சீரீஸ்ல இருந்து 22வது காணொலி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 21 வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நீங்க வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னா 22 பார்ட்டியும் நீங்க வீடியோவா பார்த்துருந்தீங்கன்னா 22 ஃபயர்னு கமெண்ட்ல போட்டுருங்க. இன்னைக்கான கொஸ்டின்ஸ்க்கு டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கோடிங் டிகோடிங்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. பிளான்ட் என்பதை QKBOS கொடுத்துட்டு ட்ரீன்றதை எவ்வாறு குறிப்பிடுவாய் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன லாஜிக்ன்றதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். பிளான்ட் எழுதிக்கலாம். ஸ்மால் p கேபிட்டல் L ஸ்மால் a ஸ்மால் n கேபிட்டல் Dன்னு கொடுத்துருக்காங்க. இதை தான் எப்படி டீகோட் பண்ணியிருக்காங்க. Q கேபிட்டல் K ஸ்மால் b ஸ்மால் o கேபிட்டல் Sன்னு டீகோட் பண்ணியிருக்காங்க. லெட்டரா இருக்கிறத நம்ம நம்பரா கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு சால்வ் பண்றது இன்னும் கொஞ்சம் ஈஸியா போயிடும். ஸோ பிங்கிறது பார்த்தீங்கன்னா 16வது ஆல்பபெட், கியூங்கிறது 17, L12 K11 A1 B2 N14 O15 T20 S19. அதாவது நல்லா நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கேபிட்டல் லெட்டருக்கு மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, ஒன்ன குறைச்சிருக்காங்க, ஒரு லெட்டரை குறைச்சிருக்காங்க. இதே ஸ்மால் லெட்டரா இருந்தா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு லெட்டரை ஆட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. பாருங்களேன், ஒரு லெட்டரை ஆட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. 14ல இருந்து 15, 1ல இருந்து 2, 16ல இருந்து 17 ஆட் பண்ணிட்டு போயிருக்காங்க. கேபிட்டல் லெட்டரா இருந்தா ஒரு லெட்டரை டிக்ரீஸ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. இதே லாஜிக்கை நம்ம ட்ரீக்கு அப்ளை பண்ணிடலாங்களா. ட்ரீக்கு அப்ப எப்படி அப்ளை பண்ணலாம். ஸ்மால் டி கேபிட்டல் ஆர் ஸ்மால் இ கேபிட்டல் இ T20 R18 E5 E5. ஸ்மால் லெட்டருக்கு என்ன பண்ணும், ஒரு லெட்டரை ஆட் பண்ணும். அப்ப 20 + 1 21. கேபிட்டல் லெட்டருக்கு என்ன பண்ணும், ஒரு லெட்டரை குறைக்கணும். 18ல இருந்து 1 குறைச்சா 17ன்னு கிடைக்கும். அதே மாதிரி ஸ்மால் லெட்டருக்கு 1 ஆட் பண்ணணும். 1 ஆட் பண்ணும்போது 6, கேபிட்டல் லெட்டருக்கு 1 குறைக்கணும், குறைக்கும் போது 4. அப்ப நம்பர்ல இருக்கிறது லெட்டரா மாத்திரலாம். நமக்கு ஸ்மால் டி இருக்கு, அப்ப ஸ்மால் யூ தான் யூஸ் பண்ணணும். 21ங்கிறது கேபிட்டல் ஆர் இருக்கு, ஸோ கேபிட்டல் கியூ தான் யூஸ் பண்ணணும். 17th ஆல்பபெட் பாத்தீங்கன்னா கியூ. E5 F6 ஸ்மால் எஃப் தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா ஸ்மால்ல இருக்கிறத ஸ்மால்ல தான் எழுதணும். நெக்ஸ்ட் கேபிட்டல் இ கொடுத்துருக்காங்க, அதை 4 மாத்திருக்கோம். 4th பொசிஷன்ல பாத்தீங்கன்னா கேபிட்டல் டின்றது வரும். அப்ப யூ கேபிட்டல் கியூ ஸ்மால் எஃப் டி அப்படின்றத ஆன்சர். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சில இருக்கு. ஓகேங்களா. நமக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா கடிகார சம்ஸ்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். கிளாக் சம்ஸ்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு கடிகாரத்தில் மணிக்காட்டு முள்ளின் கோணம், அதாவது ஹவர் ஹேண்டோட கோணம்னு கேட்டிருக்காங்க. 12 மணிக்கு என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஹவர் ஹேண்டுன்றது 12 மணி இருக்கிறப்போ எவ்வளவு டிகிரி இருக்குன்றதான் கேட்டிருக்காங்க. இன் எ கிளாக் த ஆங்கிள் ட்ராக்டு பை த ஹவர் ஹேண்ட் இன் 12 ஹவர்ஸ்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு ஒரு கடிகாரங்கிறது என்ன ஷேப்ல இருக்கும், சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். ஓகேங்களா. 12ங்கிறது நமக்கு எக்ஸாக்ட்லி ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளை சுத்தி வந்துடுறதா நமக்கு 12 மணி நேரம். ஓகேங்களா. 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இப்படி சுத்தி வரப்போ ஒரு சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணிடுது. ஒரு சர்க்கிளை நமக்கு கம்ப்ளீட் பண்ணா எவ்வளவு டிகிரின்னு அர்த்தம், 360 டிகிரிங்கிறது தானே அர்த்தம். அப்ப 12 மணி நேரங்கிறது எவ்வளவு டிகிரியை குறிக்கும்னா 360 டிகிரியை குறிக்கும். இதே இது இன்கேஸ் நமக்கு 3 மணிக்கு என்ன டிகிரியா இருக்கும்னு கேட்கறாங்க கொஸ்டின். 3 டிகிரிக்கு என்னவா இருந்திருக்கும், 12 மணி நேரத்துக்கு 360 டிகிரியா இருந்தா 3 மணி நேரத்துக்கு எக்ஸ் டிகிரி இருந்திருக்கும்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்ப என்ன பண்ணா கிராஸ்ல இருந்தா மட்டும் மல்டிப்ளை பண்ணும், மீதி எந்த சைட்ல வேணாலும் சிம்ப்ளை பண்ணலாம். நான் என்ன பண்றேன், 3யும் 12யும் 3ஆல் அடிக்கிறேன். 1 3 3 4 × 3 12, 4யும் 360 அடிக்கிறேன். 1 4 4 9 × 4 36, ஸோ 90 × 4 360. இன்கேஸ் நமக்கு 3 மணிக்கு கேட்டிருந்தாங்கன்னா எவ்வளவு டிகிரி இருந்திருக்கும், 90 டிகிரி இருந்திருக்கும். இன்கேஸ் நமக்கு 6 மணி நேரத்துல எவ்வளவு டிகிரி இருக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா எவ்வளோ, 12க்கு 360னா 6ங்கிறப்போ ஹாஃப் சர்க்கிள் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு, 180 டிகிரியை டினோட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா. நான் உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்கறேன்னா, இந்த இடத்துல 5 மணி அப்படின்றப்போ என்ன டிகிரி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. 5 மணின்றப்போ 5 ஹவர்ன்றப்போ என்ன டிகிரி வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. நமக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கு, கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. பின்வருவனவற்றுள் சரியாக C மற்றும் 5ற்கு நடுவே வரும் எழுத்தை காண்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ்ல நல்லா வாசிங்களேன். Which of the following letter is exactly
மிட்வே பிட்வீன் ஒன்லி லெட்டர்ஸ். அப்ப நம்ம என்னத்தை மட்டும் தான் எடுத்துக்கணும், லெட்டர்ஸை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஃபாலோயிங் பிட்வீன் சி அண்ட் ஃபைவ், சி அண்ட் ஃபைவ்ல இருக்கிறதுக்கு இடையில இருக்க லெட்டர்ஸை மட்டும் தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. சிங்கிறது எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. அப்ப சி, நெக்ஸ்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா டி எழுதிடலாம். நெக்ஸ்ட் இந்த நம்பர் கன்சிடர் பண்ணுமானா கூடாது, ஏன்னா அவங்க எழுத்துன்னு மட்டும் சொல்லிட்டாங்க, லெட்டர்னு மட்டும் சொல்லிட்டாங்க, அதனால லெட்டர் மட்டும் எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் இசட், ஒய், இந்த ஸ்டாரை கன்சிடர் பண்ணுமானா கூடாது. பி, 2 கன்சிடர் பண்ணுவானா கூடாது. நெக்ஸ்ட் எம், காப்பிரைட் சிம்பிளை கன்சிடர் பண்ணக்கூடாது. கே, எஸ், 3 கன்சிடர் பண்ணக்கூடாது, அப் ஆரோ கன்சிடர் பண்ணக்கூடாது. 5 கன்சிடர் பண்ணணும். எதுக்காக சார் 5ன்றதை கன்சிடர் பண்ணணும், எதுக்காக சார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவீங்க, கரெக்ட்டுங்களா? ஏன்னா நமக்கு எதுக்கு இடையில கேட்கறாங்க, சி மற்றும் 5 இருக்கு நடுவே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப இதுல மொத்தம் எவ்வளவு லெட்டர் இருக்குன்னு பாருங்களேன். இங்கிட்ட ஒரு 4 லெட்டர் விட்டுருங்க, அங்கிட்ட ஒரு 4 லெட்டர் விட்டுருங்க. எக்ஸாக்டா மிட்ல என்ன லெட்டர் வந்திருக்கு, பீன்ற லெட்டர் தான் வந்திருக்கு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, பி என்பதுதான் சரியான விடை. தமிழ்ல பாருங்க நடுவே வரும் எழுத்துன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க மிட்வே பிட்வீன் த ஒன்லி லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பி என்பதுதான் சரியான விடை. நமக்கான அடுத்த சம் பார்ப்போங்க. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம்னா, நம்பர் சீரிஸ்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, கோடிட்ட இடத்தை நிரப்புகன்ட்டு 1, 1, 4, 13, 40, 121 கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். 1, 1, 4, 13, 40, 121. நெக்ஸ்ட் என்ன நம்பர் வர போறன்றத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? டிஃபரன்ஸ், இங்க டிஃபரன்ஸ் என்ன வரும், 1 தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1க்கும் 4க்கு டிஃபரன்ஸ் என்ன, 3. 4க்கும் 13க்கு டிஃபரன்ஸ் என்ன, 9. 13க்கும் 40க்கு டிஃபரன்ஸ் என்ன, 27. கரெக்டுங்களா? 13ல இருந்து 27 கூட்டம் போது 40ன்னு கிடைக்கும். 40ல இருந்து 121னா எவ்வளவு நம்பர் ஆட் பண்ணிருக்கணும், 81ன்ற நம்பரை ஆட் பண்ணிருக்கணும். அப்ப நமக்கு நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது அப்படின்றத நம்மளால ஒரு யூகிக்க முடியல. கரெக்டா எக்ஸாக்டா நம்ம டிஃபரன்ஸ் வச்சா கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த 1ங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம், 3 பவர் 0 எழுதிக்கலாங்களா? எனிதிங் பவர் 0 1. இந்த 3ன்றதை எப்படி எழுதலாம், 3 பவர் 1 எழுதலாங்களா? 3ன்றத 3 பவர் 1 எழுதலாம். 9ங்கிறத எப்படி எழுதலாம், 3 பவர் 2. 27 நம்ம எப்படி எழுதலாம், 3 பவர் 3. 81 எப்படி எழுதலாம், 3 பவர் 4. அப்ப என்ன லாஜிக் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க, 3யோட பவர்ஸ் தான் நமக்கு லாஜிக்கா கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு நெக்ஸ்ட்டுக்கு டிஃபரன்ஸ் என்னவா தான் இருக்க போகுது, 3 பவர் 5ன்றதான் டிஃபரன்ஸா இருக்க போகுது. 3 பவர் 5ஓட வேல்யூ என்ன, 3 பவர் 4ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 81. அது கூட ஒரு 3 மல்டிப்ளை பண்ணுங்க. 3 மல்டிப்ளை பண்ணா 243 அப்படின்றதான் 3 பவர் 5ஓட வேல்யூ. அப்ப 121யும் 243 ஆட் பண்ணுங்க, 121, 243. ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 463. 364 என்பதுதான் நமக்கான கொஸ்டின். அப்ப இந்த இடத்துல டேஷ் இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், 364 வந்திருக்கணும். நான் உங்ககிட்ட என்ன கொஸ்டின் ரைஸ் பண்றேன்னா, இந்த டேஷ் இருக்க இடத்துல 364 போட்டுறேன். நெக்ஸ்ட் 2 நம்பர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்வொர்க் சம் தான். ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் வீடியோ பாக்குறீங்களோ அவங்க எல்லாருமே கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களோட சாட்ஸ் எல்லாமே படிக்க தான் செய்வேன். ஓகேங்களா? நமக்கான நெக்ஸ்ட் சம் பாத்துடலாங்களா? நெக்ஸ்ட் சம் பாத்துடலாம். ரொம்பவே சிம்பிளா தான் போய்கிட்டு இருக்கு. நமக்கான 5th கொஸ்டின் பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம்னா, பசில்ன்ற டாபிக்ல இருந்து கொஸ்டின் கொண்டு வந்திருக்கோம். என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர், விடுபட்ட எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்றதான் கொஸ்டின். அதாவது இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி, ட்ரையாங்கிள்ல இருக்க அவுட்டர் நம்பர் யூஸ் பண்ணி 12 கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் டயக்ராமும் தேர்ட் டயக்ராம்ல நம்ம சென்டர்ல என்ன நம்பர் வரும்ன்றதான் கண்டுபிடிக்கணும். என்ன லாஜிக் சார் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிளான லாஜிக் தான். அவுட்டர்ல இருக்க நம்பர் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 4 20, 20 × 6 120. கரெக்டுங்களா? 20யும் 6 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 120 கிடைக்கும். 120 எதால டிவைட் பண்ணும்போது நமக்கு 12 கிடைக்கும், 10ஆல டிவைட் பண்ணாதான் நமக்கு 12 கிடைக்கும். ஸோ இதே லாஜிக் ஃபாலோ ஆயிருக்கான்றத செகண்ட் டயக்ராம் வச்சு செக் பண்ணிடலாம். 6 × 5 30, 30 × 7 210, 210. சேம் அதே 10ஆல டிவைட் பண்ணா நமக்கு 21ன்றது கிடைக்குது. அப்ப நமக்கான லாஜிக் என்ன, நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி 10ஆல டிவைட் பண்றதா இந்த கொஸ்டினுக்கான லாஜிக். அப்ப 4 × 7 8 × 4 32, 32 × 10
320ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 10ஆல டிவைட் பண்ணணும். 10ஆல டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 32ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் தான் வந்தாகணும், 32ன்ற நம்பர் தான் வந்தாகணும். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சில இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் தரேன், ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. சேம் இதே டயக்ராம், கொஸ்டின் என்னன்னு தெரியாது, ஓகேங்களா, கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்னன்னு தெரியாது. 10, 8, 7 என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க, ஓகேங்களா. இவ்வளவுதாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 சம். இது வரைக்குமே பாத்தீங்கன்னா ரீசனிங் தான் 5 சம்மே சால்வ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா முக்கியமா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல பிளாக் கலர் ஹார்ட்டை மட்டும் தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி மேக்ஸ் வித் MMK டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் தினம் 5 கணிதம்ன்ற டெலிகிராம் பேஜ்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன் குமார். தேங்க்யூ.